வணக்கம் நண்பர்களே, வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். குரோதி வருடத்தினுடைய மாசி மாத பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். என்ன சுவாமிஜி, மந்த்லி நாங்கள் பலன்கள் கேட்டுருக்கோம், பலன்கள் மாறி மாறி சொல்கிறீங்களே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய மாறுமா அப்படின்னு நம்ம பேசக்குள்ள கண்டிப்பாக கிரக சூழ்நிலைகளினுடைய மாற்றம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோச்சார ரீதியாக ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பாவத்தை டச் பண்ணும்போது டிகிரி வாய்ஸாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் நினைத்த காரியங்கள் மாற்றம் அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு தான் ஜோதிட விதிகள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கிரக சாரங்கள் என்ன நடக்குது இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க, பட் செவ்வாய் வக்ரகதியாக மிதுனத்தில் இருக்கிறார்கள். கேது பகவான் எவ்வித மாற்றமும் இன்றி கண்ணியில் இருக்கார், பட் சூரியன் புதன் சனி பகவானுடைய சேர்க்கை கும்ப ராசியில் இருக்கிறாங்க. ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை மீன ராசியில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாசி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் வக்ரகதியாக இருக்கிறார். மாசி 12லிருந்து மாசி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து புதன் அஸ்தமனம் முடிவாகிறது. அப்போ மாசி ஆரம்பிக்கும் போது புதன் என்ன பண்ணுறாருன்னா அஸ்தமனம் கொண்டிருக்கிறார். மாசி 16ஆம் நாள் புதன் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசி பண்ணுறார். அப்போ என்ன பண்ணுறது, மாசியினுடைய மையப்பகுதிக்கு பிறகு மாசி 16ஆம் நாள் புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பட் மீன ராசியில் 3 கிரக சேர்க்கை இந்த மாசி மாதத்தினுடைய மையப்பகுதியிலிருந்து நடைபெறுகிறது. அப்போ புதன் சுக்கிரன் ராகுவனுடைய சேர்க்கை. அப்போ மாசி மாதம் 17ஆம் நாள் சுக்கிர பகவான் வக்ரகதிக்கு ஆரம்பமாகிறார். மாசி 17லேருந்து மாசி மாதம் முழுவதுமே இந்த சுக்கிரன் வக்ரமாகிறார். ஆக்சுவலி பார்த்தோம்னா சுக்கிரன் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார், இருந்தாலும் வக்ரகதி ஆகிறார் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வருகிறது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம். பட்டு இந்த மாசி மாதம் ஆங்கில தேதி பார்த்தோம் அப்படின்னா 13/2/2025 13/3/2025 வரை தேய்பிறை பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 29 நாட்கள் இந்த மாதத்தில் 12 ராசிகளுக்கும் உண்டான சூழ்நிலை என்ன, எந்த வகையில் இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருப்போம், நம்மளுடைய கல்வியை மேம்படுத்தலாமா, வீட்டை மேம்படுத்தலாமா, வாகனம் வாங்கலாமா, குழந்தைகளினுடைய செல்வ நிலை உயரப்படுமா, திருமணம் நடக்குமா, அப்போ சுபகாரியங்கள், வேலை வாய்ப்புகள், பொருளாதார சூழ்நிலைகள் மாற்றம், கடன்கள் மாற்றம், அப்போ உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், அத்தனை விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பீங்க. பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பலன்கள் இந்த 12 ராசியினருக்குமே எவ்விதமாக அமையப்போகிறது. வாங்க வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பொது பலன்கள் 12 ராசிக்கும் கோச்சார ரீதியாக வைத்து தான் சொல்லப்படுகிறது. இப்போ ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூட்சமங்கள், பாவக ரீதியான இன்றைய கிரகநிலையுடைய தொடர்புகள், இதெல்லாம் மையப்படுத்தி தான் அவங்களுக்கு பலாபலன் நம்ம சொல்ல முடியும். பட் ஆனால் இந்த பலன்கள் என்பது ஒரு 60% கண்டிப்பாக மேட்ச் ஆகுன்றது தான் உண்மையான கருத்து. நம்ம பலனுக்குள்ளே போகலாம். ஆற்றல் மிகுந்த மேஷராசி அன்பர்களுக்கு என்ன சொல்லலாம் இந்த மாசி மாதத்தில் அப்படின்னா, இந்த மேஷராசினர் ரொம்ப நாளாகவே, ஏன்னா இந்த சனி பெயர்ச்சி வருது பீதியில் எல்லாமே உங்களை என்ன பண்ணுறாங்கன்னா 7.5 சனி வருதுன்னு பயமுறுத்தி வச்சுருக்கா. ஒரு பக்கத்தில் 7.5 சனியினுடைய பயங்கள் இருந்தாலும், ஒரு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லைன்னாலும் ஏனைய கிரகங்கள் கண்டிப்பாக சாதகமாக இருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. யார் கைவிட்டாலும் ஏதாவது ஒருத்த பிடிச்சிக்குவா, அதை நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இந்த மேஷராசிக்கு ஏன்னா இந்த மேஷராசிக்கு பாக்கியாதிபதியாக சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான நிலை. ஆமாம், 2இல் குரு, தனஸ்தாரகன் அப்படின்னு பேர், தனாதிபதி அப்படின்னு பேர். அவர் தான் குரு பகவான். அவர் 2லே இருக்கிறச்ச குரு இருக்கக்கூடிய இடத்தை பாழ் பண்ணுவார், பார்க்கக்கூடிய இடத்தை மிகப்பெரிய அபிவிருத்தி ஆக்குவார். அந்த வரிசையில் வாக்கு பலம்
கொடுக்கும்போது மிக மிக கவனமாக இருக்கணும். அந்த மேஷ ராசிக்கு என்ன இருந்தாலும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது உங்களை யாரும் அடிச்சிக்க முடியாது. அந்தளவுக்கு மன தைரியம் வேணும் சார். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ஒரு கோழையால் எதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி மேஷ ராசினுக்கு ராசியாதிபதி செவ்வாய் பகவான், அப்போ தைரிய ஸ்தானாதிபதி. அந்த பலாதிபதி 3ஆம் இடத்துல பிரவேசிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யானை பலம் வந்து சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி பலம் வரும், மனபலம் வரும், உடல் பலம் வரும், தைரியஸ்தானம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசிக்கு இந்த புதன் பகவானால் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் இருக்குது. ஏன்னா எப்பயுமே தன்னுடைய சுய முயற்சியால் பண்ணக்கூடிய வெற்றிகள் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அப்போ சுய முயற்சிக்கு உண்டான அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் லாபஸ்தானத்திலையும் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியான வெற்றிகளை ஈட்ட போகிறீங்க. கம்யூனிகேஷன் துறை சார்ந்து இருக்கிறவங்க, இந்த டாக்குமெண்ட் சார்ந்து இருக்கிறவங்க, தரிசு நிலம் விற்கிறவங்க, இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பண்ணுறவங்க, இது எல்லாமே பார்த்தோம்னா மாத சம்பளம் வாங்குறவங்க, ஆமாம் சுய தொழில் பண்ணுறவங்களை காட்டி மாத சம்பளம் வாங்குறவங்க, உங்களுக்கெல்லாம் நீண்ட நாளாக வேலை பளுக்கள் வேலை சுமைகள் இருந்து வந்த காலங்கள்லாம் போய் இந்த மாதம் ஹாப்பினஸ் வேலையில் வந்து மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி உண்டாகும். உங்களுக்கு வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதம். ஆமாம், கனவுகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் மோட்சஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் இங்கே பயணம் பண்ணுறது, அந்த பயணத்தோடு சுக்கிரனோடு புதனும் வேறு சேர்ந்துறதுனால உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு தூக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசுப கனவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குலதெய்வமே உங்கள் கனவில் வர்றதுக்கு, இறந்தவர்கள் கனவில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். அவள் என்ன பண்ண சொல்கிறான்றதை நீங்கள் கனவில் நல்ல தீர்க்கமாக சொல்லும்போது ஒரு பெரிய முதுநிலை இருக்கக்கூடியவங்ககிட்ட அந்த கனவுகளை சொல்லி அந்த ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் மோட்சஸ்தானத்தில் இந்த 3 கிரகத்தினுடைய சேர்க்கை ஆகிறதுனால இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். பட் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான் பார்க்குறார். சனி உங்கள் ராசியை பார்க்குறது, நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறீங்க இந்த மேஷ ராசியினர், அதற்கேற்ற பலன்கள்லாம் கிடைக்குமான்னா கண்டிப்பாக இந்த மாதம் கைமேல் பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். கல்விகள் மேலோங்கும். டீச்சர்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா, பிறருக்கு உத்தியோகம் சொல்லித்தரணும், ஏதாவது ஒரு கலையை கற்றுத்தரக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு தன அபிவிருத்தி காத்துருக்கு. உங்களுக்கு உங்களுடைய ஒரு புகழ் கிடைக்க போகுது. இந்த மாதத்தில் உங்களை புகழக்கூடிய நபர்கள் அதிகமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இகழ்ச்சி செய்தவர்கள் எல்லாம் புகழக்கூடிய காரியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகிறது. வீடு மனை வாங்குவதற்கு விற்பதற்கு உண்டான காலங்கள் ஒரு அடித்தளம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக விற்கப்படாத இருந்த சொத்துக்கள் இந்த மாதம் விற்கப்படும். வாடகை வருமானம் வராத இடங்கள் எல்லாம் இப்போ வாடகை வருமானம் வரும் உங்களுக்கு. ஆமாம், போகும்போது பயணம் பண்ணும்போது, 2 வீலரில் பயணம் பண்ணும்போது மேஷ ராசியினர் கண்டிப்பாக ஹெல்மெட் போகணும். இது ஜென்ரலாகவே சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு. ஏன்னா ராசியாதிபதி அஷ்டமாதிபதியாக வர்றதுனால, அப்போ ராசியாதிபதி இப்போ வக்ரகதியில் இருக்கிறதுனாலே கண்டிப்பாக பயணங்கள் செய்யும்போது, சிறு சிறு வாகனங்களில் பயணங்கள் செய்யும்போது விபத்துகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பாதுகாப்பு கவசம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் கலைகள் கைகூடும் மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன சூரிய பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, ஆமாம், நல்ல ஒரு காதல் கண்டிப்பாக நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகம், தொடர் உத்தியோகம் பார்க்குறோம், நிரந்தரமான உத்தியோகம் பார்க்குறோம், மாத சம்பளம் வாங்குகிறோம், எனக்கு இன்க்ரிமெண்ட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவா கூட இந்த மாதத்தில் ஒரு பாசிட்டிவ்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகஸ்தானத்தில் ருணரோக சத்துருக்கு உண்டான பாவாதிபதி உங்களுக்கு கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறதுனால கடன்கள் பெருசாக இந்த காலகட்டத்தில் கேட்டாலும் கிடைக்காது. இருக்கிற கடனை அடைச்சாலே போதும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மாதத்தில் கடன்கள் அடைவதற்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கப் போகிறது. ஆமாம், திருமண பாவாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது வக்கரகதி ஆகிறாரு. முரண்பாடான திருமணம், ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள திருமணம், தள்ளி வைக்கப்பட்டுள்ள திருமணம், சிறு சிறு காரணங்களுக்காக திருமணம் நிறுத்திய திருமணம், அவர்கள் எல்லாமே
அடுத்த கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து திருமணம் நடக்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய மன முறிவுகள் வந்து அது நீங்கி மறுபடியும் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஹாப்பினஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆமாம், மனையினுடைய சொல்படி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரலாம். மேஷ ராசினருக்கு பர்சனலாக உண்டான அட்வைஸ் அதுதான். அவமானங்கள் அசிங்கங்கள் இந்த மாதத்தில் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதுலேயும் பேச்சுக்கள் கவனம் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் உண்டு, தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மூத்த சகோதரனால் ஒரு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது திருமண பாக்கியத்துக்கு நம்ம பார்க்கக்கூடிய பவாதிபதி 9ஆம் இடம் 11ஆம் இடம், இந்த பவாதிபதிகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறதுனாலையும் இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காள் எல்லாமே இப்போ மணமேடை ஏறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த கிரகங்கள் இந்த மாதத்தில் கொடுக்குறேன்னு. தொழிலுக்குண்டான பாவாதிபதி எப்பவுமே மேஷராசி கர்மாக்காரகன் சனிக்காரகன் தான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருந்த தொழில் பிரச்சனைகள் நீங்கி வருமானங்கள் தடைபெற்றிருந்த வருமானங்கள்லாம் இப்போ பீஸ்ஃபுல்லாகி நிறைவான வருமானம் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகிறது. இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பஞ்சமஸ்தானாதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பயணம் பண்ணுறதுனால குழந்தைகளால் யோகம் கிடைக்கும், சொத்துக்களால் யோகம் கிடைக்கும், பூர்வீக குலதெய்வத்தால் ஆசைகள் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். பணப்புழக்கங்கள் அதிகமாகும் மேஷராசினர்கிட்ட. கண்டிப்பாக பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள தாராள பிரபு மாதிரி செலவு பண்ணுறதுக்கு உண்டான சூழலும் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் 12ல் இருக்கும்போது தன்னுடைய சுகமே மிகப்பெரிய ஒரு சுகமாக இருப்பதற்கு உண்டான மனம் அந்த அளவுக்கு இருக்கணும். பட்டு ஏற்கனவே ரொம்ப நான் மது மாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை, அதிலும் புதனுடைய சேர்க்கை, 3 கிரகங்கள் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால அயன சயன போகஸ்தானம் என்பது வீரியம் அதிகமாக இருக்கும், ஆசை அதிகமாக வரும். அதெல்லாம் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி எந்த விஷயம் அதிகமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தாலே நமக்கு ஆபத்தும் உண்டுன்றதை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் நடந்துட்டிங்கன்னா இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி மாதமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளம் உள்ள மாதமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். மேலும் இந்த மாதத்துக்கு மேஷராசி பரிகாரங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதத்தினுடைய நற்பலன்களை பெறுவதற்கு என்னென்னா மலைமேல் உள்ள முருகன் கோயிலினுடைய வழிபாடு, வெள்ளிக்கிழமை அம்பாளினுடைய வழிபாடு, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி ஆகிறதுக்கு உண்டான பலாபலன் கைமேல் இருக்கிறன்றது. வாழ்க வாழ்க வாழ்க.